வெல்கம் டு ஆர்டிஎஸ் டெக். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ, வாட்ஸ்அப்பில் நாம் சென்ட் பண்ணுற மெசேஜஸ், ஃபோட்டோஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அதுவே ஆட்டோமேட்டிக்காக டிலீட் ஆகிற மாதிரி எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு வேளை நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நாம் இது மாதிரி டைமிங் செட் பண்ணுறதுனால நம்ம சென்ட் பண்ண மெசேஜஸ் அவங்களுக்கு நம்ம செட் பண்ண டைம் வரைக்கும் மட்டும்தான் அவங்களுடைய மொபைல் அண்ட் வாட்ஸ்அப்பில் காட்டும். அந்த டைமிங் முடிஞ்சிருச்சுன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக டிலேட் ஆகிடும். இது நம்மளுடைய ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். அது வாங்க அந்த ட்ரிக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கிட்டு சைடில் இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் போயிடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா செகண்டாக இருக்கிற ப்ரைவசி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு டிஃபால்ட் மெசேஜ் டைமர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அது ஆஃபில் இருக்கும். உங்களுக்கு 90 டேஸ் வேணுமா, 7 டேஸ் வேணுமா, 24 ஹவர்ஸ் வேணுமா அப்படின்னு காட்டும். அதில் நீங்கள் 24 ஹவர்ஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அந்த டைமிங் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நான் ஒரு 24 ஹவர்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ டேரெக்டாக நீங்கள் வெளியே வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் நான் பண்ணுற எல்லா மெசேஜஸுமே அடுத்த 24 ஹவர்ஸில் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு டிலீட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு பர்டிகுலராக ஒரு காண்டாக்ட்டுக்கு மட்டும் அந்த மெசேஜஸ் நம்ம சென்ட் பண்ணுற மெசேஜஸ் டிலீட் ஆகிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த காண்டாக்டை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா கீழே தேர்டாக ஒரு டிஸப்பியரிங் மெசேஜஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதே சேம் 24 ஹவர்ஸா இல்லை 90 டேஸா இல்லை 24 ஹவர்ஸா டேஸ்லையா அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. நான் இதில் ஒரு 7 டேஸ் செலக்ட் பண்ணி விட்டுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்புக்கு எனேபிள் பண்ணணும்னா சேம் அதே ப்ரொசீஜர். ஒரு குரூப் ஓப்பன் பண்ணிக்கங்க. அந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா சேம் அதே 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு டிஸப்பியரிங் மெசேஜஸை கிளிக் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு ஏற்ற டைமிங் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் டேரெக்டாக வெளியே வந்துடுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் சென்ட் பண்ணுற மெசேஜஸ் ஆட்டோமேட்டிக்காக அதுவே நீங்கள் செட் பண்ண டைமுக்குள்ளே டிலீட் ஆகிடும். டெய்லி யூஸ்ஃபுல்லான இந்த மாதிரி வீடியோஸ் போடுற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ட்ரிக் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.